I welcome you to Learn English. Fold அப்படிங்கிற வேர்டோட மீனிங் இருக்கிற மாதிரி ஒரு வார்த்தை கீழே இருக்க 2 சென்டென்சஸில் இருக்குது. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கோயிங் ஆன், த ஒர்க்கர்ஸ் பெண்ட் த ஸ்டீல் ராட். இந்த 2 சென்டென்சஸில் எந்த வேர்டு ஃபோல்டு அப்படிங்கிற மீனிங் இருக்கிற வார்த்தை? பெண்ட். ஸோ பெண்ட், ஃபோல்டு ரெண்டுமே ஒரே மீனிங் இருக்கிற வார்த்தை. அதே மாதிரி நெசசரி, இந்த வார்த்தையோட மீனிங் இருக்கிற மாதிரி ஒரு வேர்டு கீழே இருக்கிற சென்டென்சஸில் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நெசசரி, இந்த வேர்டுடைய மீனிங் இருக்கிற வார்த்தை கீழே இருக்கிற வாக்கியங்களில் இருக்குது. அது என்ன? நெசசரி அப்படின்னா தேவை அப்படின்னு அர்த்தம். ஸோ கீழே இருக்கிற சென்டென்சஸில் வி நீடு, அந்த நீடு அப்படிங்கிற வார்த்தைக்கும் தேவை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நெசசரி, நெசசிட்டி, நீட் இதெல்லாமே ஒரே மீனிங். பியூட்டிஃபை, இந்த வேர்டுடைய மீனிங் இருக்கிற மாதிரி ஒரு வேர்டு கீழே இருக்கிற வாக்கியங்கள் இருக்குது. அது எது? பியூட்டிஃபுல் அப்படிங்கிற வேர்டு அட்ஜெக்டிவ், பியூட்டிஃபை அப்படிங்கிறது வேர்பு. ஸோ அழகுபடுத்துதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ டெக்கரேட் அப்படிங்கிற வார்த்தையும் அழகுபடுத்துறது. ஃபினிஷ் அப்படிங்கிற வேர்டுடைய மீனிங் இருக்கிற மாதிரி ஒரு வேர்டு கீழே இருக்கிற வாக்கியங்கள் இருக்குது. அது என்ன? ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. கம்ப்ளீட், ஃபினிஷ்னாலும் முடிக்கிறது, கம்ப்ளீட்னாலும் முடிக்கிறது. கம்ப்ளீட் த ஒர்க் பிஃபோர் 5 PM, வி மஸ்ட் லீவ் ஏர்லியர். நெக்ஸ்ட்டு கிளியர் அப்படிங்கிற வேர்டு, இதனுடைய மீனிங் இருக்கிற மாதிரி ஒரு வேர்டு கீழே இருக்குது. அது எது? பியூர், சுத்தமான. ஸோ கிளியர் அதுவும் சுத்தமான. வி மஸ்ட் ட்ரிங்க் பியூர் வாட்டர், வாட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். நெக்ஸ்ட் வேர்டு டர்ன், இந்த வேர்டோட மீனிங் இருக்கிற மாதிரி ஒரு வேர்டு கீழே இருக்கிற வாக்கியங்களில் இருக்குது. அது எது? ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. டர்ன், ட்விஸ்ட். இட்ஸ் எ குட் மூவி வித் அ லாட் ஆஃப் ட்விஸ்ட், திருப்பங்கள். டர்ன் அப்படின்னாலும் திருப்பம். நெக்ஸ்ட்டு சி, பார்க்குறது. ரொம்ப ஈஸியான வேர்டு, நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வேர்டு. ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரைட்டிங் அன் எஸ்ஸே, தே டு நாட் லுக். இந்த லுக், சி ரெண்டுமே ஒரே மீனிங் இருக்கிற வார்த்தைகள். க்ளோரி, நெக்ஸ்ட் வேர்ட். இந்த வேர்டுடைய மீனிங் இருக்கிற மாதிரி ஒரு வேர்டு கீழே இருக்கிற சென்டென்சஸில் இருக்குது. அது எந்த வேர்டு? க்ளோரி அப்படின்னா பியூட்டிஃபுல். ரோசஸ் ஆர் வெரி பியூட்டிஃபுல். ஸோ இந்த பியூட்டிஃபுல் அப்படிங்கிற வார்த்தையும் க்ளோரி அப்படிங்கிற வார்த்தையுடைய மீனிங்கும் ஒன்று தான். அரெஸ்ட், ரொம்ப ஈஸியான ஃபெமிலியரான வேர்டு. டாக் இஸ் ரன்னிங் ஹியர் அண்ட் தேர், லாக் இட் இன் எ ரூம். லாக், அரெஸ்ட் ஒரே மீனிங். இதுவும் ரொம்ப ஈஸியான வார்த்தை தான். சேம், அந்த வார்த்தையோட மீனிங் இருக்கிற மாதிரி ஒரு வேர்டு கீழே இருக்கிற வாக்கியங்களில் இருக்குது. அது எது? சிமிலாரிட்டிஸ். ஸோ சிமிலர், சேம் ரெண்டுமே ஒரே மீனிங் இருக்கிற வார்த்தைகள். க்ளீன், இந்த வேர்டுடைய மீனிங் இருக்கிற மாதிரி ஒரு வேர்டு கீழே இருக்கிற வாக்கியங்களில் இருக்குது. டைடி, அதுவும் சுத்தமான அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குற வார்த்தை. டைடி பிளேஸ் ரெஃப்ரெஷஸ் our மைண்ட். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ராக்ரன்ஸ். ஃப்ராக்ரன்ஸ், ஸ்மெல் ரெண்டுமே ஒரே மீனிங் இருக்கிற வார்த்தை. நெக்ஸ்ட்டு ஒரு காமன் வேர்டு போல்டு, இந்த மீனிங் இருக்கிற மாதிரி ஒரு வேர்டு கீழே இருக்கிற வாக்கியங்களில் இருக்குது. அது எது? ரொம்ப ஈஸியான வார்த்தை பிரேவ். பிரேவ் அப்படின்னாலும் தைரியமான அப்படின்னு அர்த்தம். போல்டு அப்படின்னாலும் தைரியமான. ஸோ இந்த மாதிரி வொக்காபுலரி நிறைய தெரிஞ்சுக்கணும். வொக்காபுலரி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் இங்கிலீஷ் சென்டென்சஸ் நிறைய பேச முடியும், எழுத முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.